ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. ஒரு சுவையான மட்டன் பிரியாணி இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கிறோம். இது டேஸ்டியே மட்டும் இல்லை, இதில் வந்து நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகி ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் வந்து இது இருக்குது. நான் சொன்ன முறையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா இதே டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி, முட்டை பிரியாணி நான் வந்து செஞ்சதில் ரொம்பவே வியூவருங்க விரும்பி பார்த்துட்ருக்கீங்க. அதுக்காக ரொம்பவே நன்றி. நம்ம இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. நான் அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். ஒரு 150 ml குக்கிங் ஆயில் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுங்க. நான் ஒரு 3/4 கிலோ மட்டனும் ஒரு 1/2 கிலோ அரிசியும் எடுத்துருக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி போட்டுட்ருக்கேன். ஒரு 50 ml நெய் போட்டுக்கலாம். நம்ம கரம் மசாலா எடுத்துருக்குறோம். ஒரு 6லேருந்து 7 பிரியாணி இலை, ஒரு 12 லவங்கு, 2 ஸ்டார் அனீஸ், ஒரு 2லேருந்து 3 ஜவுந்திரி, ஒரு 12 ஏலக்காய், ஒரு 6லேருந்து 7 பட்டை. நம்ம இதிலேருந்து பாதி யூஸ் பண்ணிவிட்டு பாதி நம்ம வைக்க போகிறோம். மறுபடியும் யூஸ் பண்ண போகிறோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த கரம் மசாலாவில் பாதி வந்து நம்ம போட்டுக்கலாம். நம்ம பாதி வந்து வச்சுட்டு மறுபடியும் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஜவுந்திரி மட்டும் எல்லாமே போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் பொரியட்டும். நீட் வாக்கில் பிரியாணிக்கு அன்னின் அறியுமா அந்த மாதிரி நல்லா அரிஞ்சிக்கிட்டேன் மெலிசாவே. நான் வந்து ஒரு 7 வெங்காயம், பெரிய வெங்காயம் இருக்கும், எடுத்து அரிஞ்சிக்கிட்டேன். நல்லா வந்து இதுக்கு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஒரு 3 டேபிள் ஸ்பூனை பூண்டு இஞ்சி விழுது எடுத்துருக்கேன். நம்ம எவ்வளோ பூண்டு இஞ்சி விழுது போடுறோமோ அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நல்லா வெங்காயம் வந்து வதங்கி சுருங்கி வந்துருச்சு. நம்ம எவ்வளோ நிறைய போட்டிருந்தோம், அந்த குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாகிடுச்சு. எவ்வளோ வெங்காயம் போட்டு நல்லா வதக்குறோமோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த இஞ்சி பூண்டு விழுதுக்கு நல்லா நம்ம வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். சிம்மில் வச்சு நல்லா வதக்குங்க. ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள். இது வந்து காரம் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு காரம் எவ்வளவோ அவ்வளோ சேர்த்துங்க. நம்ம வந்து சிம்மில் வச்சு நல்லாவே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். பவுடர் மசாலாவுக்கு ஒரு 3/4 kg மட்டன் எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இதில் என்ன போட்டேன் அப்படின்னா, 1 டீஸ்பூன் இஞ்சி விழுது, 1 டீஸ்பூன் பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப உப்பு போட்டு இதுக்கு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கும் வந்து தேவைக்கேற்ப போட்டுங்க. இது நல்லா வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இப்போ இந்த மட்டனுக்கு இதில் போட்டு நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுங்க. நான் மீடியம் டமாட்டர் எடுத்துருந்தேன், ஒரு 6 இருக்கும். இதுக்கு வந்து ரஃபாக வந்து சாப் பண்ணிக்கிட்டேன். இது கூட வந்து கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகாய் இருக்கும், நான் கீரி போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. இப்போ நல்லாவே வந்து இதுக்கு வதக்கி மேஷ் ஆகிற வரைக்கும் இதுக்கு வேக வைக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவுமே இல்லை, கிரேவி. நம்ம வந்து இதை வேகத்துக்கு கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி போட்டுக்கலாம். அந்த டமாட்டருக்கு அதிகமாக போடக்கூடாது, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். நம்ம இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு நல்லா வந்து இதுக்கு வேக வைக்கலாம். அப்பப்போ வந்து கொஞ்சம் நடுவில் கிளறி கொடுங்க. பாருங்கள், நல்லா வந்து நம்ம போட்ட தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கி வரக்குள்ள இந்த மசாலாலாம் நல்லாவே வந்து இது கூட ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும் மட்டன் கூட சேர்ந்து. இப்போ நம்ம அடுப்புக்கு ஆஃப் பண்ணிடலாம். தயிர் போட போகிறோம். தயிர் போடக்குள்ளே அடுப்புக்கு ஆஃப் பண்ணி இருந்துச்சுன்னா தயிர் பிரியாது. நான் ஒரு 150 ml தயிர் எடுத்துருக்கிறேன். இதுக்கு நல்லாவே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு 1/2 நிமிஷத்துக்கு தான் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணியிருந்தோம், மறுபடியும் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்போ இந்த தயிருக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு இதுக்கு வேக வைக்கலாம். பாருங்கள், தயிரும் நல்லா வந்து வெந்து வந்துருச்சு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு.
ஒரு கை நிறையா கட் பண்ணி வச்சுருந்தேன் மல்லித்தழை போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கை நிறையா கட் பண்ணி வச்சுருந்தேன் புதினா இலையும் போட்டுக்கிட்டேன். எவ்வளோ நிறையா நம்ம போடுறோமோ நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நல்லா நம்ம வந்து வதக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வந்து மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் இதுக்கு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா நம்ம வந்து வதக்கிட்டோம். 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ். இதுக்கு வந்து 1 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வந்து இதுக்கு வேக வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து தண்ணியே போடாத நல்லா வதக்கி செய்யக்குள்ள இந்த மசாலா எல்லாமே வந்து இந்த மட்டனில் நல்லா அப்சர்வ் ஆகி ஒரு டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ இதை அடுப்புக்கு ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ ரைஸுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணலாம். அடுப்பில் பேன் வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நல்லாவே சூடாயிடுச்சு. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் பொரியட்டும். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த கரம் மசாலா மீதி அது போட்டுக்கலாம். அதுவும் வந்து கொஞ்சம் பொரியட்டும். நம்ம வந்து மட்டனுக்கு வேக வச்சு நம்ம வந்து மட்டனுக்கு தனியாக எடுத்து வதக்கிட்டோம். அதனுடைய ஸ்டாக் வந்து தனியாக வந்து இப்போ எடுத்து வச்சுருக்கோம். இந்த ஸ்டாக்கும் இது கூட வந்து தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் இந்த கப்பால் 3 கப்பு அரிசி எனக்கு வந்துச்சு, 1/2 கிலோ அரிசி. ஸோ நான் வந்து இந்த கப்பால் அளந்து போட்டுட்ருக்கிறேன். ஒரு 4 கப்பு தண்ணி. 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு இன்னக்குள்ள 4.5 கப் ஆகுது. ஆனால் 1/2 கப் தண்ணி நான் வந்து வச்சுக்கிட்டேன், போடலை. நான் ஏன்னு உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். பொடியாக கட் பண்ண புதினா இலையும் மல்லி இலையும் வந்து சேர்த்து போட்டுக்கலாம். கொஞ்சம் தான் போடுங்க, அதிகமாக போட தேவையில்லை. முதல்ல நம்ம வந்து போட்டு வதக்கியிருக்கோம். இப்போ நம்ம இதை மூடி வச்சு நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நான் வந்து அரிசிக்கு ஒரு 1/2 கிலோ எடுத்திருந்தேன். இதுக்கு அளக்கக்குள்ளே எனக்கு 3 கிளாஸ் வந்துச்சு. இதுக்கு நல்லா கழுவிட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருந்தேன். இப்போ தண்ணி இல்லாத நல்லா வடிகட்டிக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதி வந்துச்சு. பாருங்க, நல்லாவே வந்து வடிகட்டி நம்ம வந்து தண்ணி இல்லாத அரிசிக்கே சேர்த்துக்கலாம். நம்ம வந்து அரிசி போடக்குள்ள தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணி வந்து சேர்க்காதீங்க. அதில் தண்ணி வந்து கடாசிடுங்க. ஏன்னா நம்ம வந்து மெஷர் பண்ணி தண்ணி போட்டதால் அதிகமாக தண்ணி இதில் ஆட் ஆகக்கூடாது. உப்பு போட்டுக்கலாம். எவ்வளோ தேவையோ உப்பு போட்டுங்க. மதியம் வந்து நம்ம மீட்டில் வந்து உப்பு போட்டு நல்லாவே வந்து வதக்கியிருக்கிறோம், வேக வச்சுருக்கிறோம், பார்த்துங்க. பாருங்கள், நம்ம வந்து ஒரு 80% நல்லா வேக வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். நான் வந்து உங்களுக்கு 1/2 கிளாஸ் தண்ணி வந்து உங்களுக்கு கம்மி போட சொன்னேன் இல்லைங்களா. நம்ம வந்து கிரேவியில் பார்த்தோம்னா கொஞ்சம் மோச்சராக இருக்கும். நம்ம போட்ட தக்காளி எல்லாமே வந்து வதங்கி வந்துருந்துச்சு. அந்த மோச்சருக்கெல்லாம் சரி கட்டுறதுக்கு தான் நம்ம வந்து 1/2 கிளாஸ் வந்து கம்மியாக போட்டிருக்கிறோம். இப்போ நான் வந்து எல்லாமே சேர்த்துக்கலாம் அரிசியோட அந்த கிரேவிக்கு. இப்போ நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மேலே போடக்குள்ள நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் மெலிசாவே கட் பண்ணி போட்டுக்கோங்க. கடைசியாக வந்து கரம் மசாலா பவுடர் போடக்குள்ள நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் ஃபுட் கலரிங் எடுத்து தண்ணியில் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் விட்டு விட்டு போடுங்க. ஃபுட் கலரிங் வேணாம் அப்படின்னா குங்குமப்பூ எடுத்து பாலில் வச்சு கொஞ்சமாக வந்து நீங்கள் சேர்த்துக்க முடியும். அதுவும் நல்லாவே வந்து கலர்ஃபுல்லாக நேச்சுரலாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு செய்யக்குள்ள இந்த மாதிரி நம்ம தனியாக வந்து கிரேவி வந்து செஞ்சு மிக்ஸ் பண்ணக்குள்ள ரைஸில் ரொம்பவே வந்து டேஸ்ட்டு கூடி வரும். ஏன்னா நம்ம போட்ட கிரேவியில் எதுவுமே தண்ணி வந்து டைரெக்டாக போட்டு அதனுடைய டேஸ்ட்டுக்கு கம்மி பண்ணலை. ஒரு தோசைக்கல்லை நம்ம வச்சு நல்லா வந்து சூட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோயில் எடுத்து இந்த பேனில் நம்ம வந்து வச்சுட்டு நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம சிம்மில் வச்சு இதுக்கு தம்முக்கு விடலாம். பாருங்கள், எவ்வளோ வந்து பியூட்டிஃபுல்லாக நல்லா தம் ஆகி நல்லாவே வந்து உங்களுக்கு குழையாத ஒரு டேஸ்டியான ரைஸ் வந்து உங்களுக்கு ரெடியாக இருக்குது. நம்ம இந்த மாதிரி வந்து தனியாக வந்து மசாலாவுக்கு வதக்கி வந்து ரைஸோடு சேர்த்து செய்யக்குள்ள ரொம்பவே வந்து சுவை வந்து கூடி வரும்.
நீங்களும் இதே மாதிரி வந்து செஞ்சு உங்கள் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சீங்கன்னா இந்த டேஸ்ட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் சாப்பிடக்குள்ள உங்களுக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது. இந்த ரெசிபி லைக் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எந்த ரெசிபி உடனுக்குடன் உங்கள் மொபைலில் வந்து சேரும். மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ஜாய் ஃபுட்.